ஆன்மீக ஐதீகங்கள். தைப்பூசம். அறுபடை வீடுகளில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமானின் விழாக்களில் ஆடி கிருத்திகை, ஐப்பசி சஷ்டி, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் என திருவிழாக்கள் ஏராளம். இந்த விழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூச திருவிழா. ஜோதிடப்படி கூறப்படும் 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாகவே அமையும். மேலும் தை மாதம் உத்தராயண காலத்தின் ஆரம்பம் என்றும், உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல் பொழுதாகவும் கூறப்படுகிறது. அதுவும் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானின் அம்சமான சூரியன் மகர ராசியில் இருக்க, சக்தி தேவியின் அம்சமான சந்திரன் கடகராசியில் ஆட்சி பெற்றிருக்க, சூரிய சந்திரர்கள் பூமிக்கு இருபுறமும் நேர்கோட்டில் நிற்க தைப்பூச திருநாள் அமையுமாம். தைப்பூசம் வந்ததையா முருகையா, நல்ல நாளும் எங்களுக்கு வந்ததையா, பூசி நடக்கும் ஐயா முருகையா, ஆனந்தமாய் பாடுகிறோம். தைப்பூச நாள் உலக சிருஷ்டியின் தொடக்க நாளாகவும், சிவனும் சக்தியும் ஐக்கியமடைந்த நாளாகவும் போற்றப்படுகிறது. சிவசக்தி இணைந்து தங்கள் ஆற்றலை ஒரு சேர வெளிப்படுத்த பிரபஞ்சம் முழுவதும் அதீத சக்தி கொண்ட நாளாக அமைகிறதாம் தைப்பூச நன்னாள். சிவசக்தி இணைந்த இந்நாளில் முதலில் தோன்றியது நீர் என்றும், அதனைத் தொடர்ந்து நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய உலக இயக்கத்திற்கு ஆதாரமான பஞ்சபூதங்கள் அனைத்தும் உருவாகிய நாள் தைப்பூச நன்னாள் என்றும் நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்நாட்களில் இயற்கையை வணங்கி வழிபடும் வழக்கமும் நம்மிடையே உருவானது. பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்ற திருநாவுக்கரச பெருமானின் சொல்லுக்கேற்ப பூச நாளில் புனித நீராடி ஈசனை பணிய கோடி கோடி பலன்கள் கிடைக்குமா? இப்படி சிவபெருமானுக்கு விசேஷ நாளான தைப்பூச நாளானது சிவசக்தி ஐக்கியமான முருகப்பெருமான் மாட்சிமை பெறும் தினமாகவும், முருகப்பெருமான் அன்னையிடம் வேல் வாங்கிய திருநாளாகவும் அமைகிறது. சிவனின் அருளினால் தோன்றிய முருகன் அன்னையின் சக்தியை பெற்று சிவசக்தியின் பேரருள் மிக்கவராக இத்தைப்பூச நாளில் திகழ்வதால் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயங்களில் மகா அபிஷேகங்களும் திருவிழாக்களும் கோலாகலமாக நடைபெறுகிறது. வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா, புற்றாரியனுக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாள்தனுக்கு மகனே, தாடி தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூச தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தையும் கொண்டுள்ளனர். தைப்பூச தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பீடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வு பூர்வமாக அனுபவித்துள்ளனர். தேவர்களின் குருவான அறிவின் தேவதையான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தருமாம். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம் குழந்தைக்கு காது குத்துதல், திருமண பேச்சுக்கள் ஆரம்பித்தல், ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்கள் மேற்கொள்ள பெறுகின்றன. நேயர்களே, பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி. அதற்கேற்ப அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரிட்டு முருகன் மந்திரங்களையும் சஷ்டி கவசம், கந்தரலங்காரம், திருப்புகள், கந்தர்கலி வெண்பா, கந்தர் அனுபூதி போன்றவற்றையும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை
மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்தும் சிவன், பார்வதி, குரு பகவான், சனி பகவான் ஆகியோரையும் வழிபட நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையே வாழ்க்கையை வழிநடத்தும் மாபெரும் சக்தியாகும் என்பதை உணர்ந்து இத்தனை மகத்துவங்கள் வாய்ந்த தைப்பூச நன்னாளை தவறவிடாமல் விரதம் இருந்து வரங்கள் பல பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே. எங்களுக்கு காவலாக நீ இருக்கும் போதினிலே வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே, வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே. ஆன்மீக ஐதீகங்கள் தைப்பூசம்